வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அரண் வலியுறுத்தல் அப்படின்றதில் அடுத்த 5 குறள் பார்க்க போகிறோம். குறள் 6. அஞ்சு அறிவாம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றாத் துணை. அஞ்சுனா அன்றைக்கு, அறிவாம் பார்த்து கொள்ளலாம், என்னாது என்று எண்ணாமல், அறம் செய்க அறச்செயலை இன்றிலிருந்தே செய்க, மற்று அது அப்படி செய்யப்படும் அறமே, பொன்றுங்கால் நாம் இறக்கும்போது, பொன்றா நம்மை நீங்காமல், துணை துணையாக வருவது. இது எல்லாம் அதோட சொல் பொருள். குறளோட பொருள்: அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அற செயல்களை இன்றிலிருந்தே செய்க, அப்படி செய்யப்படும் அறமே நாம் இறக்கும்போது நம்மை நீங்காமல் துணையாக வருவது ஆகும். அறம் செய்வதற்குன்னு ஒரு நாள் எடுத்து கொள்ளக்கூடாது. இப்போவே ஆரம்பிக்கணும். அப்போதான் நம்ம இறக்கும்போது அது நமக்கு துணையாக வரும் அப்படின்றது இந்த குறளோட பொருள். குறள் 7. அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்து ஆறுனா அறத்தின் வழி, இது என இத்தன்மையது என, வேண்டா யாரும் சொல்ல வேண்டியதில்லை, சிவிகை பல்லக்கை, பொறுத்தானோடு சுமப்பவனோடு, ஊர்ந்தான் அதில் அமர்ந்து செல்பவன், இடை இடையே. அதோட பொருள்: அறத்தின் வழி இத்தன்மையது என யாரும் சொல்ல வேண்டியதில்லை, பல்லக்கை சுமப்பவனோடு அதில் அமர்ந்து செல்பவன் இடையே உணர்ந்து கொள்ளலாம். அறத்தின் வழி இத்தன்மையதுன்னு யாரும் சொல்ல வேண்டாம், பல்லக்கை சுமப்பவனோடு அதில் அமர்ந்து செல்பவன் இடை. அறத்தின் வழி இத்தன்மையது என யாரும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னா, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லாமல் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது பல்லக்கை சுமக்கிறவனுக்கும் பல்லக்கில் அமர்ந்து இருக்கிறவனுக்கும் உள்ள அந்த அந்த புரிதல் இதுக்கு அறத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல்லக்கை சுமப்பவன் அந்த அறத்தின் வழி அவன் செல்லவே இல்லை, அறம் செய்யவே இல்லை. ஆனால் பல்லக்கில் அமர்ந்திருப்பவன் அறத்தை செய்தவன். அதான் அதோட பொருள். குறள் 8. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். சொல்லுரை: வீழ்நாள் வீணாக கழியும் நாள், படாமை இல்லாதவாறு, நன்று ஆற்றின் நற்செயல்களை செய்தால், அஃது ஒருவன் அது ஒருவன், வாழ்நாள் மீண்டும் பிறந்து வாழ்நாள் வழி அடைக்கும், வருகின்ற வழியை அடைக்கும் கல் கல்லாகும். பொருளுரை: வீணாக கழியும் நாள் இல்லாதவாறு நற்செயல்களை செய்தால் அது ஒருவன் மீண்டும் பிறந்து வாழும் நாள் வருகின்ற வழியை அடைக்கும் கல்லாகும். அதாவது நற்செயல்களை செய்தால் நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்க மாட்டோம். இந்த உலகில் அதாவது அந்த மீண்டும் பிறவா நிலை அப்படின்ற வீடு வேறு எய்துவதற்கு அறச்செயல்களை செய்தால் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டோம் அப்படின்றது இந்த குறளோட பொருள். குறள் 9. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தா புகழுமில்ல. புறத்த புகழுமில்ல. அறத்தான்னா அறநெறியில் வாழ்வதால் வருவதே வரும் பயனே. இன்பம் இன்பமாகும், மற்ற எல்லாம் அறநெறிக்கு மாறுபட்ட வழியில் வருவனவெல்லாம் புறத்த இன்பமுடையன அல்ல, புகழும் புகழ்தர தக்கன இல்ல வல்ல. பொருள்: அறநெறியில் வாழ்வதால்
வரும் பயனே இன்பமாகும். அறநெறிக்கு மாறுபட்ட வழியில் வருவன எல்லாம் இன்பமுடையன அல்ல, புகழ் தரத்தக்கதும் அல்ல அப்படின்றது இந்த குறளோட பொருள். குறள் 10. செயற்பாலாதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலாது ஓரும் பழி. செயற்பாலாது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலாதும் ஓரும் பழி. செயற்பாலாது செய்யத்தக்கது என்று ஓரும் ஆராய்ந்து அறியப்படுவது அரணே அறச்செயல்களை ஒருவருக்கு உயர்பாலாதுன்னா செய்யாமல் தள்ளத்தக்கது, ஓரும்னா ஆராய்ந்து பார்த்தல், பழி செயல். செய்யத்தக்கது என்று ஆராய்ந்து அறியப்படுவது அறச்செயல்களே, ஒருவனுக்கு செய்யாமல் தள்ளத்தக்கது ஆராய்ந்து பார்த்தால் பழி செயல்கள். செய்ய வேண்டியது அறம், தள்ள வேண்டியது பழி செயல்கள். தான் அந்த குறளோட பொருள்.